அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக இன்று உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வருகின்ற போது அவர்களுடைய கையிலே இரண்டு கிதாபுகளை, இரண்டு நூல்களை அல்லது இரண்டு புத்தகங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். கேட்கின்றார்கள், இது இரண்டு புத்தகங்களும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, இந்த ரெண்டு நூல்களும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு சஹாபாக்கள், இல்லை நாயகமே, நீங்கள் சொன்னால்தான் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கையிலே இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாதா கிதாபும் மிர் ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹு தாலாவிடமிருந்து வந்துள்ள ஒரு நூல், ஒரு புத்தகம். இதில் சொர்க்கவாதிகளுடைய பெயர்களும் அவர்களுடைய தந்தைமார்களின் பெயர்களும் அவர்களுடைய கோத்திரங்களின் பெயர்களும் இதிலே இருக்கின்றது என்று சொல்கின்றார். அதே போல் அவருடைய இடது கரத்திலே இன்னும் ஒரு புத்தகம் வைத்திருக்கின்றார்கள். அதை காட்டி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாதா கிதாபும் மிர் ரப்பில் ஆலமீன் ஃபீஹி அஸ்மாஉ அஹ்லின் நாரி வ அஸ்மாஉ ஆபாயிஹிம் வ கபாயிலிஹிம், இது அல்லாஹு தஆலாவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு புத்தகம். இதிலே நரகவாதிகளுடைய பெயர்களும் அவர்களுடைய தந்தைமார்களின் பெயர்களும் அவர்களின் கோத்திரங்களின் பெயர்களும் இதிலே இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதன் பின்னர் அந்த இரண்டு புத்தகங்களையும் அவர்கள் எறிந்து விட்டார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. இந்த ஹதீஸ் துர்முதியிலே பதியப்பட்ட ஹதீஸ். நாங்கள் இந்த விடயத்தை தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்ற இந்த ஹதீஸிலே நுட்பமான விடயங்கள் சிலது இருக்கின்றன. அது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது கரத்தில் ஒரு நூலையும் இடது கரத்தில் ஒரு நூலையும் வைத்திருந்தார். அந்த இரண்டு நூட்களிலும், இரண்டு புத்தகங்களிலும், வலது கரத்திலே இருந்த புத்தகத்தில் சொர்க்கவாதிகளுடைய பெயர்களும் அவருடைய தந்தைமார்களின் பெயர்களும் அவருடைய கோத்திரத்தாரின் பெயர்களும் இருந்தது. அப்படியானால் இந்த மனிதர்களில் சொர்க்கவாதிகள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். எத்தனை பேர் என்பதை எங்களுக்கு சொல்ல முடியாது. கோடானு கோடி மனிதர்களில் சொர்க்கவாதிகள் எத்தனையோ கோடி பேர் இருப்பார்கள். அவர்கள் அனைவருடைய பெயரும் அவருடைய தந்தைமார்களின் பெயரும் அவருடைய கோத்திரத்தின் பெயர்களும் எழுதப்பட்ட ஒரு நூல், ஒரு புத்தகம் என்றிருந்தால் அந்த புத்தகம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். ஒரு கையிலே தூக்கக்கூடிய ஒரு சிறிய புத்தகத்தில் அவ்வளவு பெயர்களையும் எழுத முடியுமா? அதே போல இடது கையிலே நரகவாதிகளுடைய பெயர்களும் அவருடைய தந்தைமார்களின் பெயர்களும் அவருடைய கோத்திரத்தார்களின் பெயர்களும் எழுதப்பட்ட புத்தகத்தை வைத்திருந்தார்கள் என்றால் நரகவாதிகள் எத்தனையோ கோடி பேர் இருப்பார்கள். அத்தனை பேர்களின் பெயர்களையும் எழுதப்பட்ட நூல் எவ்வளவு பெரிதாக இருக்கும். அவ்வளவு பெரிய நூலை ஒரு கையினால் தூக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்களா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு நூட்களையும் எறிந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற போது வலது கரத்திலே வைத்திருந்த அந்த நூலில் சொர்க்கவாதிகளின் பெயர்கள் இருந்திருக்கின்றது. அப்படியானால் அதிலே நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்களுடைய பெயர்கள் இருந்தது. அப்படியான நூல் அது அல்லாஹு தஆலாவிடமிருந்து கிடைத்த நூல். அந்த புத்தகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு எறிய முடியும்? அது அல்லாஹு தஆலாவிடமிருந்து கிடைத்த புத்தகத்தை எறிகின்ற போது அது அல்லாஹு தஆலாவுடைய அந்த கௌரவத்தை பாதிப்பதாகவும் அவருடைய கண்ணியத்தை பாதிப்பதாகவும் அதே போல நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்களுடைய கண்ணியத்தை அது பாதிப்பதாகவும் அமைந்து விடுமே. ஏன் அவ்வாறு எறிந்து விட்டார்கள்? எவ்வாறு எறிய முடியும் என்பதை நாங்கள் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது சகோதரர்களே. அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே இருந்த நூல் என்ன நூல்? அது எவ்வாறு எழுதப்பட்டிருந்தது? அது புத்தகமா அல்லது வேறு ஏதாவதா என்பதை நாங்கள் சிந்தித்து உணர வேண்டி இருக்கின்றது. எவ்வளவு பிரமாண்டமான நூலாக அது இருந்தது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது.
எனவே சூபியாக்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே இப்போது நாங்கள் நூல் என்று நினைப்பது போல, புத்தகம் என்று நினைப்பது போல இவ்வாறான ஒரு ஷடத்துடைய அடிப்படையிலான புத்தகம் இருக்கவில்லை. பேப்பர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட 2 அட்டைகளுக்கு நடுவிலே உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே எதுவும் இல்லாமல் அவர்கள் கையை பார்க்கின்ற போது அங்கே அவர்களுடைய கையிலேயே சொர்க்கவாதிகளின் பெயர்கள் தோற்றம் பெற்றது. இங்கே கிதாப் என்று சொல்லப்படக்கூடியது கிதாபு அல்ல, அங்கே எழுத்து என்று சொல்லப்படக்கூடியது உண்மையான எழுத்து அல்ல. கிதாபத்து நல்துரின் லா கிதாபத்து கலமின் என்று சொல்லுகின்றார்கள். இது பேனாவால் எழுதப்பட்ட எழுத்தல்ல, பார்வைக்குரிய எழுத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்ற போது அந்த எழுத்து அவர்களுக்கு தோன்றும், ஆனால் உண்மையிலே அங்கே பேனாவால் எழுதப்பட்ட எழுத்து இருக்காது. அப்படியான நூறானியத்துடைய பார்வையை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகப்பார்வை அமைந்திருந்தது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், சொர்க்கவாதிகளின் பெயர்கள் அவர்களுடைய கரத்திலே தோன்றியது, அவருடைய தந்தைமார்களின் பெயர்கள் தோன்றியது, அவர்களுடைய கோத்திரத்தார்களின் பெயர்கள் தோன்றியது. அதே போல இடது கையிலே நரகவாதிகளுடைய பெயர்களும் அவருடைய தந்தைமார்களின் கோத்திரத்தாரின் பெயர்களும் தோன்றியதே தவிர இது பேனாவினால் எழுதப்பட்டு பேப்பரிலே அமைந்த ஒரு புத்தகம் அல்ல. கிதாபத்து நல்துரின் லா கிதாபத்து கலமின் என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதிகளின் பெயர்களையும் நரகவாதிகளின் பெயர்களையும் அவர்களுடைய நூறானியத்தான பார்வையை கொண்டு, அகப்பார்வையை கொண்டு பார்த்தார்கள். அதை அங்கே கிதாப், புத்தகம் என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எறிந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது அங்கே அவர்கள் அதை எறிவது போல பாவனை செய்தார்கள். அங்கே எறிவதற்கு கையிலே நூல் இருக்கவும் இல்லை. அவ்வாறு செய்வதனால் அவர்கள் அந்த கண்ணியமான பெயர்களை கேவலப்படுத்தியதாகவும் அமைய மாட்டாது. அது ஷடத்திலே உள்ள நூல் அல்ல, புத்தகம் அல்ல. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்தது அவர்கள் அதை தூக்கி எறிந்து கேவலப்படுத்தியதாக, அதை கௌரவம் இல்லாமல் நடத்தியதாக ஆக மாட்டாது என்று சூபியாக்கள் சொல்லுகின்றார்கள். இவ்வாறுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கமும் நரகமும் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது முன்னே இருந்த சுவரிலே காட்டப்பட்டது. முஸ்ஸிலத்லியல் ஜன்னத்து வன்னாரு ஃபி அரலி ஹாதல் ஹாயித் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். சொர்க்கமும் நரகமும் முன்னே இருந்த சுவரிலே அவர்களுக்கு காட்டப்பட்டதும் இவ்வாறுதான். பிரமாண்டமான சொர்க்கமும் பிரமாண்டமான நரகமும் குறிப்பிட்ட ஒரு சிறிய இடத்திலே சுவரிலே அவர்களுக்கு நூறானியத்தான அந்த பார்வையின் மூலம் தோற்றியது. அவருடைய பார்வை எல்லா வகையான திரைகளையும் கடந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் முன்னே இருக்கின்ற அந்த சுவரிலே பார்த்தது. அதே போலதான் சொர்க்கவாதிகளினதும் நரகவாதிகளினதும் பெயர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை, அவருடைய பெயர்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றது, அவருடைய பெயர்கள் நரகத்திலே இருக்கின்றது, அதை நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகப்பார்வையின் மூலம் தன்னுடைய கையிலே பார்த்தார்கள். அதை அவர்கள் கிதாப் என்று குறிப்பிட்டார்களே தவிர உண்மையிலே அவ்வாறான கிதாப் ஒன்று, ஒரு புத்தகம் ஒன்று இருக்கவில்லை. அவ்வாறு இருப்பதாக இருந்தால் பல கோடி மக்களின் பெயர்களை எழுதக்கூடிய புத்தகம் அது எவ்வளவு பிரமாண்டமானதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. எனவே தற்காலத்திலே நாங்கள் அதை சிந்தித்து பார்க்கின்ற போது, அது விஞ்ஞான வளர்ச்சியின் அடிப்படையிலே நாங்கள் அதை சிந்தித்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சிறிய பொருளிலே அதை அடக்கிவிட முடியும். காரணம் என்ன? இப்போது பிரமாண்டமான தகவல்களை, தரவுகளை சிறிய மைக்ரோ சிப்ஸ்களிலே அடக்கி விடுகின்றார்கள், அதை பதிவு செய்து விடுகின்றார்கள். அது பார்வைக்கு தோற்றாது. அந்த சிப்ஸிலே, அந்த மைக்ரோ சிப்ஸ்களிலே இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்ற போது எங்களுக்கு தோற்றாது. அதை உரிய கருவியிலே இட்டு பார்க்கின்ற போது, கம்ப்யூட்டரிலே இட்டு பார்க்கின்ற போது எங்களுக்கு அந்த தரவுகள் தோற்றுகின்றது. அதே போல ஆன்மீக அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே எந்த மைக்ரோ சிப்ஸும் தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை
சகல திரைகளையும் ஊடறுத்துக் கொண்டு எங்கே அவர்களுடைய பெயர்கள் இருக்கின்றதோ அதை நேரடியாக அவருடைய கை என்ற திரையிலே பார்த்தது என்று சூபியாக்கள் சொல்லுகின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலே இருந்து புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அகமியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லது மேலதிகமான விவரங்கள் இருந்தால் உலமாக்கள் இங்கே எடுத்து பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.